சந்தேக நபர் நாங்க பிடிச்சிருக்கோம். அவரோட அடையாளம், அவரோட ஐடென்டிட்டி நம்ம தேடப்பட்ட குற்றவாளி எதிரிக்கு மேட்ச் ஆகுது. முதல் கட்ட விசாரணையில ஒரு சந்தேக நபர் நாங்க பிடிச்சிருக்கோம். அவரோட அடையாளம், அவரோட ஐடென்டிட்டி நம்ம தேடப்பட்ட குற்றவாளி எதிரிக்கு மேட்ச் ஆகுது. அவருக்கு இப்போ செக்யூர் பண்ணி ஃபர்தர் அவருக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு டீம்ஸ் 6 டிஎஸ்பிகள் இருக்காங்க. எஸ்பி திருவள்ளூருடைய சூப்பர்விஷன்ல, டிஐஜி காஞ்சிபுரம் ரேஞ்சுடைய மேற்பார்வையில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆயிருக்குது. இனிமேல் இந்த கேஸ் விசாரிச்சுட்டு ஃபர்தர் உங்களுக்கு டெவலப்மெண்ட் தெரியப்படுத்துறோம். அதான் சொல்றேன், முதல் கட்ட விசாரணை வார்த்தை யூஸ் பண்ணல. அவரோட அடையாளம் நம்ம தேடப்பட்ட குற்றவாளிக்கு எதிரிக்கு மேட்ச் ஆகுது. சில விஷயங்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அது எல்லாமே நம்ம இப்போ சொன்னோம்னா அது இன்வெஸ்டிகேஷன் பாதிப்படும். இது சென்சிட்டிவ் கேஸ்னால எல்லாரையும் நீங்க வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அதனால இந்த தகவல் இப்போதைக்கு இந்த தகவல் தான் இன்வெஸ்டிகேஷன்ல வெளியே சொல்ல முடியும். குற்றவாளி உறுதிப்படுத்தப்பட்டா என்ன மாதிரி நடவடிக்கை? அதுதான் கண்டிப்பா இதெல்லாம் விசாரிச்சுட்டு அடுத்த ஒரு ரிமாண்ட் பண்றது, கஸ்டடி எடுக்கிறது, அடுத்த சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அது உங்களுக்கு கண்டிப்பா தானாவே தெரிஞ்சிடும். இவரோட பின்னணினா அவர் சொல்றாரு, அவர் சொந்த ஊர் அசாம் சொல்றாரு. அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணணுங்க. அவர் என்ன தொழில இருக்காரு, ஏன்னா அவர் சொன்னதை மேட்ச் ஆகுதா இல்லையா, அவரோட ஐடென்டிட்டி இவர் சொன்னக்கூடிய அடையாளம் உண்மையா இருக்கா, அது கொஞ்சம் விசாரிக்கணும். அதுக்காக தான் சொல்றோம். மத்தியானம் தான் இந்த டெவலப்மெண்ட் ஆயிருக்குதுங்க. மத்தியானத்துக்கு மேல அதுதான் சொல்றாங்க. ஆந்திரா பகுதியில இருந்ததாகவும் சொல்றாங்க. அந்த வெரிஃபை அவர் தமிழ்நாடுக்கு எப்போ வந்தார், எப்போ இங்க இருந்து போனார், அந்த கொஞ்சம் இப்பதான் மத்தியானத்துக்கு மேலதான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் டெவலப்மெண்ட் நல்லா ஒரு 7-8 டீம்ஸ் நீங்க பாருங்க. அதனால எல்லாரையும் என்ன தவிர எல்லாரையும் சிவில் க்ளோஸ்ல இருக்காங்க. ஏன்னா ஒரு 7-8 நாளா இங்கதான் சுத்திட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் ஒரு 1 டே டைம் கொடுங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட நாளைக்கு தெரியப்படுத்துறோம். அவர் பிடிபட்ட நபர் அதை சொல்றேன், அதை சொல்லிடுறேங்க. கொஞ்சம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு நைட் சொல்றோம். சார், குற்றவாளி கைது செய்யப்படலன்ட்டு பலர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஏன் அது தயக்கம் சார்? ஏன் சொல்றதுல என்ன தயக்கம்? இப்ப நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல, இப்ப நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஒருவேளை நாங்க விசாரணை பண்ணும்போது லீகல் ப்ராசஸ் தான் பண்ணணும். நம்ம தான் இப்போ ஓப்பனா அவங்க கிட்ட சொல்லிட்டோம் இல்ல, ஒருத்தர் செக்யூர் பண்ணிட்டோம். இல்லாம ஒன்னும் அபிஷியலா சொல்லாம இல்லை. இப்ப நானே ஜோனல் ஐஜி, ஒரு ஐஜி, அப்புறம் டிஐஜி, எஸ்பி வச்சு உங்களுக்கு அபிஷியலா சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன அவர் கண்டிப்பா அந்த எல்லா ப்ராசஸ் அவர் சொன்னது, தம்பி சொன்னது கரெக்ட். அதுக்காக தான் சொல்றேன், எல்லா ப்ராசஸ் நாங்க செய்வோம். இன்னைக்கு 4 மணி நேரத்துல எல்லா ப்ராசஸ் நீங்களே சொல்லுங்க, பண்ண முடியுமாங்க? கண்டிப்பா நிச்சயமா செய்வோம். உங்களுக்கு தெரியும், எந்த ப்ராசஸ் நாங்க பண்ணாம இருக்க மாட்டோம்.